Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் விறகு அடுப்புகளில் சமைக்க தயாராகி வருவதாக தனியார் உணவக மேலாளர் பாக்கியராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இஸ்ரேல் போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருளினுடைய பற்றாக்குறை என்பது தொடர்ச்சியாக நிலவி வருவதால் பல்வேறு நாடுகள் இதனால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரையிலுமே வீட்டு உபயோக சிலிண்டரினுடைய அதனுடைய தாக்கம் என்பதும் அதே போல மிக முக்கியமாக வணிக பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரிலும் பாதிப்பு என்பது அதிக அளவு ஏற்பட்டு இருக்கிறது. இதனை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே தனியார் ஓட்டலினுடைய மேலாளர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இந்த கேஸ் சிலிண்டருடைய பற்றாக்குறையின் காரணமாக நீங்க எந்த அளவு பாதிப்புக்கு உள்ளாகி வரீங்க? சார், இப்போ இங்கே நம்மளோட ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டேஸாக நமக்கு சிலிண்டர் இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்காக நம்ம கமர்ஷியல் வந்துட்டு நம்ம போய் ட்ரை பண்ணுறோம், ஆனால் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. நாளைக்கு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டவுனாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்பாடுக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேஸ் சிலிண்டர் அப்படின்றது இன்னைக்கு பற்றாக்குறையா இருக்கிறதுனால பல்வேறு இன்னல்களை சந்திச்சுட்டு வரோம். இதற்கான மாற்று ஏற்பாடுகள் நம்ம ஹோட்டல்ல வேற ஏதாவது பண்ணியிருக்கோமா? பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா வுட்டுக்கு நம்ம விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு. ஸோ மேபி இன்னைக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கோ நாளையிலேருந்து இது எந்த அளவு நமக்கு கை கொடுக்கும்? இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீங்க விறகடுப்பை வச்சே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களா? இல்லை இதை தாண்டி போனால் வேற எந்த மாதிரி விளைவுகளை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கும்? இதை தாண்டி போனால் நமக்கு வந்துட்டு ஃபுட்டோட பற்றாக்குறை தெரியும் உங்களுக்கு. இப்போது நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் ஹெவியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வீட்டில் சமைக்கிற மாதிரி கிடையாது, ஹோட்டல் தான். ஸோ அவங்களுக்கும் பார்க்கணும். இப்போ நம்ம ஹோட்டல் கமர்ஷியலுக்கு பார்க்கணும். இதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சொல்யூஷன் தந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த நிலையில நிறைய ஹோட்டல் உரிமையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் முன் வச்சுட்டு வராங்க. உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? இந்த டைமில் நான் சொல்ல வர கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா, மேபி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் எதாவது ஆல்டர்னேட் ஏதாவது கவர்மெண்ட்டு தரப்புல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். அதான் நம்மளோட திங்கிங் இப்போதைக்கு. பல்வேறு ஹோட்டல்கள் மூடப்படுவதாகவும் அதே போல் இந்த கேஸ் பற்றாக்குறை காரணமாக உணவு பட்டியலில் இருக்கக்கூடிய உணவுகளை சரியாக தர முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹோட்டலில் இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருக்குது? இப்போதைக்கு நம்ம ஹோட்டலில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மேபி நமக்கு இதே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம ஏதாவது குறைக்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். மேபி நாளைக்கு தான். உணவுப் பொருளினுடைய தட்டுப்பாடு என்பது ஏற்படாத வகையில் ஓட்டல் உரிமையாளர்கள் பல்வேறு திட்டங்கள் என்பதனை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி இருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது மாற்று ஏற்பாடாக அடுப்பிற்கும் அதே போல இண்டக்ஷன் ஸ்டவ்விற்கும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு சூழல் உருவாகி இருப்பதாக ஓட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மத்திய அரசு உடனடியாக இதற்கான ஒரு நடவடிக்கையை எடுத்து அதற்கான ஒரு தீர்வினை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது.